விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, மல்லி செடியில வரக்கூடிய மொட்டு புழுவ கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த காம்பினேஷன் மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மல்லிகை சாகுபடியில அதிக அளவு மகசூல பாதிக்கிறதுக்கு பார்த்தோம்னா 2 காரணம் தாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த மல்லியில வரக்கூடிய மொட்டு புழுவுங்க. 2வது பார்த்தோம்னா செம்பேனுங்க. இந்த செம்பியன் கூட பார்த்தோம்னா, நம்ம 5 நாளைக்கு ஒரு தடவ மருந்து அடிச்சாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாங்க. ஆனா, இந்த மொட்டு புழுவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம கண்டிப்பா 5 நாளைக்கு ஒரு மருந்து, இல்ல 1 வாரத்துக்கு ஒரு மருந்து கண்டிப்பா அடிச்சே ஆகணுங்க. அப்படி அடிச்சா தான் பார்த்தோம்னா, இந்த மல்லியில வரக்கூடிய மொட்டு புழுவ நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல்லே வச்சுக்க முடியுங்க. அடுத்து மல்லி விவசாயிங்க பெரும்பாலும் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம மொட்டு புழு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய ஈல்டு எடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஹை மாலிகுலர் கெமிக்கல்ஸ் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமா பார்த்தோம்னா, நமக்கு அந்த டைமுக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 4 நாள் 5 நாள் தான் கண்ட்ரோல் வருங்க. அதுக்கடுத்து மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணுற மாரி தான் வரும். அதுக்கடுத்து நம்ம என்னதான் அதோட கம்மியான மருந்து லோ மாலிகுலர் அடிச்சோம்னாலும் கண்ட்ரோல் வராதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மருந்து இல்ல அதுக்கு அதோட கொஞ்சம் பவரான மருந்து அடிக்கிற மாரி தான் வருங்க. அப்படின்ற பட்சத்தில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதே மருந்து திரும்ப திரும்ப ஸ்ப்ரே பண்ணும்போது, நமக்கு பார்த்தீங்கன்னா, செடி ஓரளவுக்கு மேல பூ வைக்கிறது நின்றுங்க. செடியுமே மலட்டுத்தன்மை ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து லோ டோஸா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து இந்த மல்லியில வரக்கூடிய மொட்டு புழுவ கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஃபார்மருக்கு குடுத்து ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு 4 காம்பினேஷன் மருந்து சொல்றேங்க. அத வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு காம்பினேஷன் மருந்து அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, பிப்ரோனில் ஒரு டேங்குக்கு 30 to 35 எம்எல்லும், வின்சிங்கிற பயோ மருந்து ஒரு டேங்குக்கு 20 to 25 எம்எல்லும், கூட பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஒரு டேங்குக்கு 10 to 15 கிராமும், அது இல்லாம பயோஃபிஷ்ங்கிற இந்த மீன் எண்ணெய் ஒரு டேங்குக்கு 30 எம்எல்லும் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அடுத்து 2வது காம்பினேஷன் மருந்து அடி பார்க்கும்போது பார்த்தோம்னா, பெண்டால் ஒரு டேங்குக்கு 30 to 35 எம்எல்லும், கூட பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஒரு டேங்குக்கு 10 to 15 கிராமும், அது இல்லாம ப்ரோ ப்ளஸ்ங்கிற பயோ மருந்து ஒரு டேங்க் 20 to 25 எம்எல்லும், அது இல்லாம தயாமெத்தக்சம் ஒரு டேங்க் 5 கிராமும், கூட பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் ஒரு 5 எம்எல்லும் யூஸ் பண்ண பட்சத்தில ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அடுத்து 3வது காம்பினேஷன் மருந்துன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, புரோப்பனோபாஸ் சைபர் ஒரு டேங்குக்கு 30 to 35 எம்எல்லும், அது கூட பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஒரு டேங்குக்கு 10 to 15 கிராமும், டாஸுங்கிற பயோ மருந்து ஒரு டேங்குக்கு 20 to 25 எம்எல்லும், அசிபேட் ஒரு டேங்குக்கு 20 கிராமும், இது கூட பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் ஒரு 5 எம்எல்லும் யூஸ் பண்ண பட்சத்தில ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அடுத்து 4வது காம்பினேஷன் மருந்து அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, எமாமெக்டின் பென்சோயிட் ஒரு டேங்குக்கு 15 கிராமும், அது இல்லாம எஸ்பி ஒரு டேங்குக்கு 10 to 15 கிராமும், கூடவே பார்த்தோம்னா, போலோங்கிற பயோ மருந்து ஒரு டேங்குக்கு 20 to 25 எம்எல்லும், அது இல்லாம பார்த்தீங்கன்னா, வெட்டிலின் அப்படிங்கிற பயோ பூச்சி மருந்து ஒரு டேங்குக்கு 40 to 50 எம்எல்லும், இது இல்லாம சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் ஒரு டேங்குக்கு 5 எம்எல்லும் யூஸ் பண்ணும் பட்சத்தில ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.